மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மன்னாவாக 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வார்த்தைகள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவன், ஏது தேவனுடைய மனுஷனாகி என் ஆண்டவரே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்கி காண்பிக்கிற தேவன். இங்கே தனக்கு மிகவும் உபகாரமாக உதவியாக இருந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைத்த எலிசா அவளை குறித்து விசாரிக்கிறார். அவர்களை குறித்து தகவல் அறிந்து அந்த வேலைக்காரனாகிய கேயாசி வந்து தகவல் சொல்லுகிறார். அவர்களுக்கு அநேக நாட்களாக குழந்தை இல்லை. கணவன் பெரிய வயதுடையவனாயிருக்கிறார், வயது சென்றவனாயிருக்கிறான், கிழவனாயிருக்கிறார் என்று சொன்ன பிற்பாடு அவளை அழைத்து வர சொல்லுகிறார். வாசற்படியில் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே நீ ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லும் போது அவள் சொல்லுகிறாள், உம்முடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், நான் அதற்கு தகுதியானவள் அல்ல, என்னுடைய கணவனும் வயது சென்றவன், நானும் வயது சென்றவர். இப்படி இருக்கும் போது எப்படி இந்த காரியம் எனக்கு நடக்கும் என்று சொல்லி கேள்விக்குறியோடு கேட்ட போது, நிச்சயம் உனக்கு நடக்கும், நீ போ என்று சொல்லி எலிசா சொன்ன வார்த்தையின்படியாகவே அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல காண்பிக்கிற கர்த்தர். அன்று எலிசபெத்துடைய கணவர் சகரியா அவன் வயது சென்றவனாக இருந்த போதிலும் கூட கர்த்தருடைய பேருதவியினாலே எலிசபெத் கர்ப்பம் தரித்து அவள் வயிற்றிலே இந்த உலகத்தை கலக்க வந்த ஒரு தீர்க்கதரிசியாக அந்த யோவானை அவள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வண்ணமாகத்தான் ஆபிரகாமும் வயது சென்றவனாயிருந்தான். ஆபிரகாமுடைய மனைவி சாராளும் வயது சென்றவனாக இருந்தார்கள். 100 வயதிலே ஆபிரகாம் இருக்கும் போது அவர்களுக்கு அந்த வயது சென்ற நிலையிலே குழந்தையை கொடுக்க நம் தேவனால் கூடும் என்று சொன்னால், எப்பேற்பட்ட சாத்தியம் இல்லாத நிலையிலும் சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்கி கொடுக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். காற்றையும் காண மாட்டீர், மழையும் காண மாட்டீர், ஆனாலும் பள்ளத்தாக்குகளோ தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லாதவர்களை இருக்கிறவைகள் போல் காண்பிக்கிற கர்த்தர் எலிசாவின் மூலமாக ஆண்டவர் தனக்கு உதவி செய்த அந்த குடும்பத்திற்கு, தம்முடைய தாசனுக்கு, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு உதவி செய்த அந்த குடும்பத்தை ஆண்டவர் கனம் பண்ணி அவர்களுக்கு அந்த நேரத்திலே வேண்டியதாயிருந்த அந்த பிள்ளை செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்வித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல ஆண்டுகளாகி குழந்தை பேரு இல்லாதபடிக்கு நீங்கள் வருத்தத்துடன் இருக்கிறீர்களா? கலக்கத்தோடு இருக்கிறீர்களா?
ஐயோ, என்னை நிந்திக்கிறார்களே, என்னை பரியாசப்படுத்துகிறார்களே, நான் இப்படியேதான் இருக்க வேண்டுமா, என்னுடைய நிலை இப்படியேதான் இருக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு காணப்படுகிற மகனே, மகளே, உனக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவரது நாளிலே சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, உன் வேண்டுதல் நிச்சயம் கேட்கப்படும். அன்னாளுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்தவர், எலிசபெத்துடைய கர்ப்பத்தை தொட்டவர், எலிசாவின் மூலமாக அந்த சூனேமில் உள்ள அந்த ஸ்திரீக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் இன்று உனக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தரை நம்பிக்கையாயிருங்கள், நிச்சயம் உங்களை கைவிடவே மாட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்கி காண்பிக்கிற தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஐயா, காற்றையும் காண மாட்டீர், மழையை காண மாட்டீர், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிற விதமாக ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு எல்லாம் அற்பமான காரியம். ஆண்டவரே, நாளிலும் ஆண்டவரே, பிள்ளை பாக்கியத்திற்காக மிகவும் வசனத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிற குடும்பங்களிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய காரியத்திலே ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒரு பௌதி அக்கர பௌதவ சக்துருபி அக்கர பலவா ருதுருபி அக்கர பௌதவ சகான பௌதவிக்கோ துருபியா. தடைகளை எடுத்து போடுங்கப்பா, வல்லமை விளக்கப்படுங்கப்பா. இந்த வேளையிலே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே வல்லமை இறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு அற்புதத்தை ஆண்டவரை காணப்படுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.